ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 40 கிங்டம்ஸ் கிளப் அதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது போஸ்ட் லைவில் யூடியூப்பில் வரும். அதையும் சிலர் பார்க்க போகிறீர்கள், அநேகர் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ முதலாவது, ஆண்டவர் எல்லா பிஸ்னஸ் பீப்புளையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸோ உங்களை ஆண்டவர் ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்காக பார்க்குறார். உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களை ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் பார்க்குறார். ஆமென். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு வியாபாரம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, பெதஸ்தாவிலே ஒரு குளம் கலக்கப்படும், அப்படிதானே? ஒரு குளம் கலக்கப்படும். அதில் எவன் முந்தி இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். உலகத்துடைய ஒரு சரியான பிக்சர், ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டுடைய சரியான பிக்சர் அங்கே இருக்கு. என்ன அப்படின்னா, யார் முந்துகிறானோ அவனுக்கு நடக்கும், அப்படிதானே? நீங்கள் ஒரு டீ கடை போடலாம் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், முந்தி டீ கடையை போட்டான், அவனுக்கு நல்ல டீ வியாபாரம் ஆயிடுச்சு, அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். நீங்கள் ஒரு யோசனை பண்ணீங்க, நம்ம ஒரு இந்த பக்கத்தில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பே இல்லையே, ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பை போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஹார்ட்வேர் ஷாப்பை திறந்துட்டான். ஸோ முந்துகிறவன், அந்த முந்துகிறவனுக்கு வாய்ப்பளிக்கிற ஒன்றாகவே உலகம் காணப்படுகிறது. த ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ், அப்படிதானே? ஆனால் இங்கே கூடி இருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ், செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ், அல்லது எனி ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியா, உட் பி ஆண்டர்பிரினர்ஸ், இனிமே செய்ய போகிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு சேனல் இப்படி தான் முட்டி மோதி தான் வரணுமா, இப்படி தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை. இன்னொரு வழி இருக்கு. அந்த வழி இயேசு கிறிஸ்து திறக்கிற ஒரு வழி. 38 வருஷமா தோல்வி மட்டுமே பார்த்து கொண்டே இருந்த மனுஷன், 38 வருஷமா அவனுடைய வாழ்க்கையில் நிறைய டிஜெக்ஷன், எதிர்பார்த்தவைகள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. இது அவனுடைய தருணம் தான் என்று நினைத்த தருணங்களை சிலர் திருடி கொண்டு போய்விட்டார்கள். யோசிக்கிறான், நான் 38 வருஷமா இருக்கிறேன், பாருங்க, ஒரு முந்தானது வந்தான், அவன் போயிட்டானே, அவன் பெரிய ஆள் ஆயிட்டானே, ஆனா நான் இப்படி இருக்கேனே. அவனுக்காக இயேசு ஒரு புதிய வழியை திறந்தார். அவனுக்காக இயேசு ஒரு புதிய மார்க்கத்தை திறந்து சொன்னார், அப்பா, நான் உனக்கு அந்த வழியில அற்புதம் செய்ய விரும்பல, நான் உனக்கு வேற விதமா அற்புதம் செய்ய விரும்புகிறேன். இந்த பாதையில் போட்டியே இல்லை. அல்லேலூயா. யோசுவா 1 அதிலே 5வது வசனம், அதை யாராவது எடுத்து வாசிக்கலாம், முன்னாடி ஆடியோல வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாருமா சேர்ந்து வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க, வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது தமிழ் வேதாகமத்தில் எப்படி போட்டுக்குன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆங்கில மொழியாக்கம் அதில் ஒன்று சொல்லுகிறது, ஒரு வெர்ஷன் சொல்லுகிறது, no one will have the will and ability to compete with you lifetime. அப்படின்னா வாழ்நாளெல்லாம் ஒருத்தன் கூட உன் கூட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. Hallelujah. When God reveals a concept to you,
when God gives you a non-googled idea, அப்படிதான் இருக்கும் அது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்கள் சில பார்க்க போகிறோம். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் வெற்றியும், உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்ய வேண்டிய வியாபாரம், நீங்கள் செய்ய வேண்டிய தொழில்துறை, நீங்கள் அடைய வேண்டிய உயரங்கள், இதெல்லாம் இங்கே ரகசியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் 1 சங்கீதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அது மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையே உதிராத மரம் எங்கேயாவது இருக்குதா? எல்லா மரமும் இலை உதிரும். ஆனால் என்ன சொல்றாருன்னா, இலை உதிரும் காலம் வரும், அந்த காலத்தில் எல்லா மரங்களும் இலை உதிர்க்கும், ஆனால் நீயோ காலங்களை வென்றவனாய் நிற்பாய். அல்லேலூயா. I mean, you are designed to override seasons, the changes of seasons. காலங்கள் கொண்டு வருகிற கட்டாய மாற்றங்களை கடந்தவனாய் நிறுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அதனால தான் தேவனால நடத்தப்பட்டவர்கள், உதாரணத்துக்கு ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் பரிபூர்ணமா இருக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு காலத்துல பஞ்சம் எகிப்து நாட்டை மட்டும் இல்லை, எல்லா இடத்தையுமே பஞ்சம் வாட்டிச்சு. எல்லா தேசத்தாரும் யார் இடத்தில் வந்தாங்க தெரியுமா? யோசேப்பு இடத்தில் வந்தார்கள். காரணம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 3 முக்கியமான நபர்கள் வேதத்திலிருந்து சொல்ல போறேன். விசேஷமானவங்க. நீங்க ஒத்துக்கிடுவீங்க, ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு. இந்த விசேஷமானவர்களின் வித்தியாசமான விண்ணப்பங்கள், அதை நான் கொஞ்சம் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாம் விசேஷமான ஆளா இல்லையா? விசுவாசிகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தகப்பனாயிருக்கிறார். So we must learn something from the life of Abraham. Praise the Lord. ஏன்னா அவர் தான் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன். He is a father of faith. ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 18 அதிலே 18. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அதாவது இப்படி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற ஆசை. பைபிள்ல 3 இடத்துல எழுதியிருக்கு, அவன் கர்த்தருக்கு சிநேகிதன். அவன் கர்த்தருக்கு சிநேகிதன். ஏப்ரஹாம் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அவனுடைய விண்ணப்பம், அவனுடைய வாஞ்சை எப்படிலாம் இருந்திருக்குன்னா, வருங்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை. நம்ம 3 வசனத்தை வாசிக்க போறோம், நிச்சயமா நீங்க ஒத்துக்கிடுவீங்க. ஸோ ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் அவர் மறைக்கல, எதையுமே என்ன செய்யலையா, மறைக்கல. ஸோ எல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டே இருந்தார், சொல்லிட்டே இருந்தார். வெளிப்பாடுகள், ரெவலேஷன். ஆதியாகமம் 17:21 வாசிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அப்போ அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்படிதானே? அடுத்த வருஷம் எவ்வளவு பெரிய வாங்க போற ஆசீர்வாதத்தோட பேர் முதற்கொண்டு, அடுத்த வருஷம் நீ பெறப்போகிற ஈசாக்கு எப்படி இருக்கு பாருங்க. கிளியர் கட் ரெவலேஷன். and the revelation was about the future, but immediate future. அடுத்த வருஷமே நடக்க போற காரியம், அடுத்த வருஷம் என்ன நடக்குது அதை பத்தி தான் பேசுறாங்க. சரி, அடுத்தபடியாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம். அல்லேலூயா. அப்ப சில 100 வருடங்கள், சில 400 வருடங்களுக்கு பிறகு நடக்கிறதையும் தெளிவா
தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்கே இன்னொரு தேசத்தில் அவங்க இருப்பாங்க. இத்தனைக்கும் இன்னும் அது தொடர்ந்து வசனங்கள் வாசிங்கன்னா, அவங்க புறப்படும் போது வெறுமையாக புறப்பட மாட்டாங்க, மிகுந்த பொருளுடனே நினைச்சுவாங்க, புறப்படுவாங்க. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். யோவான் 8:56. யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆமென். யோசிச்சு பாருங்க, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய், அதுதான் அந்த விண்ணப்பம். ஸோ விசேஷமானவருடைய விண்ணப்பம் என்னவா இருந்திருக்கு? ஆபிரகாமுடைய விண்ணப்பம் என்னவா இருந்திருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சுக்கணும், அடுத்த வருஷம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், இன்னும் சில 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், சில 1000 வருஷத்துக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் கண்டு களி கூர்ந்தான். அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவன் கேட்கும் பொழுதே, இருப்பா உன்னை நான் ஃபியூச்சருக்குள்ளே கூட்டு போய் என்ன பண்ணுறேன், உனக்கு காட்டுறேன். அல்லேலூயா. அப்படியே ஃபியூச்சருக்குள்ளே கொண்டு போயிட்டு ஜீசஸ் எப்படி வராரு என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு புஷ்கன் திரும்பி வந்திருக்கான். அல்லேலூயா. ஸோ ஒரு சின்ன இது என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, God wants to reveal everything to you. ஆபிரகாம் சிநேகிதனாக இருக்கிறான்ற ஒரே காரணத்தினால ஆபிரகாமுக்கு வருங்காலத்தை நாளைக்குள்ளதை சொல்றாரு, நாளை கழிச்சு உள்ளதை சொல்றாரு, அடுத்த வருஷம் உள்ளதை சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் மேனா இந்த ரெவலேஷனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு பிஸ்னஸ் மேனா இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் அகபு என்னும் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதியிருக்கு. அகபு என்னும் தீர்க்கதரிசி வந்து சொன்னானா, இது மாதிரி உலகமெங்கிலும் கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொன்னானா. அவன் சொன்ன தீர்க்கதரிசி ஒரு குளோபல் ப்ராஃபஸி. பார்த்துக்கிடுங்க, அவன் சொன்னது கிழவதியூர் ஆயனுடைய காலத்தில் அப்படியே நடந்தது. அது எழுதப்பட்டிருக்குது வேதத்தில். அப்படின்னா ஒரு குளோபல் இஷ்யூ, அதை வந்து தேவன் சொல்ல விரும்புகிறார், சொல்ல வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போ நம்மெல்லாம் 2018 இருக்கோம்னு வச்சுக்கிறோம். 2018 இருக்கோம். எனக்கு மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்துறார், அப்பா இப்படி ஒன்று வரப்போகுது, கொடூரமான கொரோனா வரப்போகுது, பூமி முழுசையும் அது என்ன செய்ய போகுது, அது பாடாப்படுத்த போகுது, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்தில் நீ என்ன பண்ணு, ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு ஒன்றை பண்ணி, இந்த பக்கம் காதலை மாட்டுறதுக்கு ஒன்றும், இந்த பக்கம் காதலை மாட்டுறதுக்கு ஒன்றும் பண்ணி ஒரு 1 கோடி மாஸ்க் ரெடி பண்ணி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்து அவன் அதை ரெடி பண்ணி வச்சு, கொரோனா வந்த உடனே மாஸ்க் தேவைன்னும் போது 1 2 ரூபாய்க்கு விற்றாலும் அவன் கோடீஸ்வரன். புரியுதா? ஸோ ஏப்ரஹாமுக்கு வருங்காலங்களை குறித்த வெளிப்பாடுகள் கிடைத்தது. ஒரு ஒரு பிஸ்னஸ், கிங்டம் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனரா யூ கேன் மூவ் இன் தட் லெவல். அதைத்தான் நான் சொல்றேன். ஆபிரகாமுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினவர் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தபடியா மோசேக்கு வருவோம். ஆபிரகாம் சிநேகிதன் அப்படின்னா மோசேயை பற்றி அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் தெரியுமா? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷன். சங்கீதம் 90 அதில் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு. இன்னும் ஆழமான மொழிபெயர்ப்பில் போய் அந்த ரூட் வேர்டெலாம் பார்க்கும்போது, லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்
to understand the seasons and right opportunities of our life. எங்க வாழ்க்கையில் இருக்கிற காலங்களையும் சரியான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளையும் நாங்கள் முன்னதாகவே அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு மனிதனை குறித்து, ஒரு சந்ததி குறித்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12:32. இதை நீங்கள் மொபைலில் இங்கிலீஷில் எடுத்து வாசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழில் சில வசனங்கள் சும்மா பிளண்ட்டாக இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. தமிழில் என்ன சொல்லிக்கும் போது வாசிங்க. 1 நாளாகமம் 12:32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இசக்காருடைய புத்திரர், அவங்கள பற்றி உள்ள விசேஷம் அது எப்படி இருக்கு இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க. And of the children of Issachar, which were men that had understanding of the times. Understanding of the times. ஒரு வெர்ஷன்ல போட்டு revelation about the seasons. காலத்தை குறித்த வெளிப்பாடு பெற்றவர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ இங்கே இருக்க பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே சொல்ல முடியும், நான் ஒன்ஸ் என் லைஃப்பில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். உண்மையிலே பாஸ்டர் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அந்த நேரம் அதை செய்யாம விட்டுட்டேன். இங்கே அதுதான் சொல்லப்படுது, அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. மோசே என்ன ஜெபிக்கிறார், இவங்கெல்லாம் மோசையெல்லாம் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விசேஷ ஜெபத்தை மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து நம்ம பேசுகிறோம், அப்படிதானே? மோசே பரிந்து பேசி ஜெபம் பண்ணியிருக்கிறான், ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபம் பண்ணியிருக்கிறான், அப்படிதானே? ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே வருங்காலங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங், அதுக்குள்ளே உங்களை டியூன் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒன்று நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கடையை தொடங்கி இங்கே மொசைக் தரை போடப்படும் அப்படின்னா யாராவது என்னை கூப்பிட்டு போட போகிறாங்களா அந்த காலத்தில்? இல்லைன்னா உங்கள் வீட்டு தரையை நாங்கள் சாணகம் வைத்து மொழிகி தரப்படும் அப்படின்னு போட்டால் யாராவது கூப்பிட போகிறாங்களா எங்களை? யோசிச்சு பண்ணி பாருங்க. முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலத்திற்கேற்ற நீங்கள் அப்டேட் ஆகலை. நீங்கள் அப்டேட் ஆகிட்டே என்ன செய்யணும், வரணும். பேஜர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, தெரியுமா தெரியாதா? தெரியும், இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு கடையை தொடங்கி, பாஸ்டர் ஒரு புது கடை தொடங்குறேன் பாஸ்டர், பேஜர் ரிப்பேர் செய்யப்படும் அப்படின்னு நான் போட்டேன்னா, நான் அப்படி போட்டுக்கிட்டு என் கடைக்கு யாருமே வரதில்லை பாஸ்டர். பாருங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் என்ன பண்ணேன், புதுசாக உன்னை தொடங்கலாம்னு தொடங்கினேன், ₹1 கூட வரலன்னா எப்படி வருவான்? You are starting something which has no demand. Praise the Lord. உலகம் சொல்லும், எப்பா டிமாண்ட் இருக்கிறத வியாபாரமாக்கு. கிங்டம்ல என்ன சொல்றோம், அதை தாண்டி போய் டிமாண்டை ஏற்படுத்துகிற வியாபாரம் செய்ய. அல்லேலூயா. உன் ப்ராடக்ட் ஒரு டிமாண்ட் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஞானத்தை பரலோக தேவன் தரும்படிக்கு விரும்புகிறார். நம்ம எதை உடைக்கணும் அப்படின்னா, நம்ம மைண்டு சொல்லுவோம், அப்பா நீ கத்திரிக்காய் வியாபாரி, நீ அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு, அதை தாண்டி என்ன பண்ணாத. உங்கள் தாத்தா கத்திரிக்காய் தானே விற்றாரு, உங்கள் அப்பாவும் அதானே விற்றாரு, உனக்கும் அதான் தெரியும், அதுலேயே என்ன பண்ணு, போயிட்டே இரு. அதை என்னைக்கு உடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், you are uniquely designed, uniquely fashioned. You are every day upgraded spiritually by the Holy Spirit. ஆவியானவர் உங்களை நாளுக்கு நாள் புதிதாக்கிட்டே இருக்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்றதுனால நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய போறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி,
மோசையோட ஜெபம் அப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய தருணங்களை, எங்களுடைய காலங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்படி அதை குறித்த வெளிப்பாடுகள் எங்களுக்கு so that we will not miss our season. மூணாவது ஒருத்தர் வச்சிருக்கிறேன். அவர் உங்களுக்கு தெரியும், தாவீது. இருதயத்துக்கு ஏற்றவர். சங்கீதம் 119, சங்கீதம் 119 அதில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். தாவீது பண்ணாத ஜெபமா? எத்தனையோ ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த விண்ணப்பம் வித்தியாசமானது. Help me understand the secrets, the wonders that are embedded in your word. உங்கள் வசனத்துக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்கு ஆண்டவரே, அதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. 77ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனம் இருக்கு. உமது வழி கடலிலும், அப்படிதானே இருக்கு? உமது வழி 19வது வசனம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ரைட். உமது வழி கடலிலும் இப்படி இருக்கு பாருங்களேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 8 அதில் 8 தமிழ்லையும் வாசிங்க, இங்கிலீஷ்லையும் வாசிங்க. ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்படி ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக போட்டு போயிடுச்சு. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பாருங்க. The fowl of the air and the fish of the sea and whatsoever passeth through the paths of the seas. Paths of the seas. The paths of the seas. அது அங்கே என்ன இருக்கு? தமிழில் மிஸ்ஸிங்காக இருக்கு, அப்படிதானே? இங்கிலீஷில் அழகாக இருக்கு. Paths of the sea. 77ஆம் சங்கீதத்தில் உமது வழி கடலிலே. நாங்கள் எப்படி சொல்றீங்க, கடல்லையுமா வழி இருக்கு அப்படின்னா, நம்மளாம் என்ன நினைப்போம், கடல் என்பது, சமுத்திரம் என்பது ரொம்ப பெரிய தண்ணிங்க, அவ்வளோதானங்க, மொத்தமாக இருக்கிற தண்ணி, அவ்வளோதான். ஒரு அமெரிக்காவில் அவர் இவரை பற்றி அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஓஷனோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அவர் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் இதை கோட் பண்ணுறாரு. நான் பைபிளில் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டதை நான் பார்த்து, இப்படி பைபிளில் சொல்லியிருக்கே அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு, அவர் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கார் தெரியுமா? ஓஷன் கரண்ட்ஸ். அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓஷன் கரண்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய ஒரு ஆழி, ஒரு பெரிய ஓஷன், அதில் இந்த ரோடை கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா செயிலர்ஸ் அதில் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க. இப்போ நான் இது எப்படி இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அப்படியே வயக்காட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு டிராக்டரில் ஏறி வயக்காட்டுக்குள்ளேயே காடு, எல்லாத்துக்குள்ளேயும் முள்ளு காடு, இதில் ஓட்டிகிட்டு போகிறது எப்படி இருக்கும்? 4-வேல ஓட்டிகிட்டு போகிறது எப்படி இருக்கும்? இதே மாதிரி கடல்ல பாதையை போட்டு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இனிமே போட வேண்டாம், ஏற்கனவே போட்டு வச்ச ரூட்டு. அத ஒருத்தன் பைபிள்ல இருக்கே அப்படின்னு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? 1850 மேத்யூ மாரே அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அவருடைய ஃபுல் நேம் மேத்யூ ஃபவுண்டன் மாரே. அவர் கண்டுபிடிச்சிருக்கார். கண்டுபிடிச்சு கிரெடிட்டை சொல்லிக்கிறார், இங்கே தான் நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வேதத்தில் உள்ள அதிசயத்தில் ஒன்றை அவர் என்ன பண்ணிட்டாரு? உத்து பார்த்து. இப்போ இந்த சங்கீதத்தை எழுதுனது சங்கீதக்காரன் இல்லையா? ஆனால் இவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஓஷனோகிராஃபி. பேரை மட்டும் வாங்கிட்டார். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை நம்புங்க, இது உங்களுக்கு பேர் உண்டாக்கும். ஆண்டோடைய வேதம் குறைவற்றது. இதில் இருக்கிற ரகசியங்கள் நீங்க என்ன கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அல்லேலூயா. சரி, நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், நீங்க டக்கு டக்கு டக்குன்னு வாசிங்க, டைம் நமக்கு நிறைய இல்லை. யோபு 38 அதில் 35வது வசனம்.
நீ மின்னல்களை அழைத்தனுப்பி மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? மின்னல் வந்து பேசுதான், இங்கே இருக்கிறோம் அப்படின்னு பேசுதான். என்ன டெக்னாலஜி இதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு? அந்த காலத்தில் இருக்கவே ரேடியோம்மா, இந்த காலத்தில் மொபைல் ஃபோன். அப்படிதானுங்க, கதிரலைகளை தானே அனுப்புகிறோம். இங்கே இருக்கிறோம்னு என்ன நீங்கள் அப்படி தானே பேசுறீங்க. நீங்கள் பேசுறது வந்து ஹலோ கேட்கல, மொட்டை மாடியில் போய் பேசினா கேட்குமா? இல்லை, நீங்கள் இருந்து பேசுறீங்க, ஆனால் அமெரிக்காவில் இருக்கவனுக்கு கேட்குது. நீங்கள் அலைகளை தான் அனுப்புறீங்க. அது போய் அங்கே போய் சொல்லு, இங்கே தான் இருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. So the concept of 4G or 5G or whatever you call it, it is embedded in the scriptures. இதை தோண்டி எடுத்தா இப்போ என்னன்னா, நமக்கு ஒரு காலம் கொடுக்குறாரு. எப்பா எப்பா கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகுன்னு சொல்லிட்டேன்ப்பா, நீ தோண்டு, அதை விசுவாச தேவ பிள்ளை நீ தோண்டு. நீ தோண்டாம விட்டா மற்றவன் என்ன பண்ணிட்டு போயிடுவான், தோண்டி எடுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. கேமரா, வீடியோ கேமரா இருக்குல்ல, பயங்கரமான கேமரா கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஒரு விசுவாசி. நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம், சாத்தானின் கூட்டம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, படம் எடுத்துட்டு உட்காந்துருக்கு. நம்ம சில விஷயத்தை கண்டுபிடிக்கவும் செய்யணும், கண்டுபிடிச்ச விஷயத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தவும் செய்யணும். அல்லேலூயா. சரி, டக்கு 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 போலாம். வெளிப்படுத்தல் 11:9. சீக்கிரம். சரி, அது என்ன தெரியுமா? 2 சாட்சிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை எல்லா பாஷைக்காரரும் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கு. அதுதான் என்னது? சேட்டலைட் டிவி. The concept of watching one happening from all over the world, it is called satellite TV. அந்த கான்செப்ட் எங்கே தான் இருந்திருக்கு? பைபிளில் இருந்திருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 18:10, யோபு 39:26. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். ஆமென். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். யோபு 39:26 ராஜாளி எப்படி போய் எழும்புதுன்னு போட்டிருக்கு. ராஜாளின்றது ஒரு பெரிய கழுகு. அது எப்படி எழும்பும்? உட்காந்த இடத்துல எந்திரிக்காது. அது என்ன பண்ணும்? அப்படி ஓடி போய் அப்படி ஏறுமாருங்க. அது என்னது? அது ஃப்ளைட்டுங்க. த கான்செப்ட், அந்த ஏரோடைனமிக் கான்செப்ட், காற்றின் செட்டை கொண்டு பறந்தார். எல்லாம் இங்கே தான் இருக்கு. இங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க போல, எடுத்துருப்பாங்க போல இருக்கு. நியாயாதிபதிகள் 3:20. ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். ஏசி. எக்லோன் என்னும் மோவாபின் ராஜா, ஏகூத் என்னும் நியாயாதிபதி நாட்கள்ல எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க, குளிர்ச்சியான அறை. The concept of air conditioning recorded in the Bible. அல்லேலூயா. நான் சிலதை கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன், வரிசையா ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்ன இவ்வளவு இருக்கா அதுல? அல்லேலூயா. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். அப்போஸ்தலர் 12:10. 12:10. அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. Automatic doors. The concept of automatic doors. யோனா 2:1. யோனா 2:1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. The concept of submarines. தானே, உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாரு? இறக்க வேண்டிய இடத்துல போய் சேர்த்து விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாருங்க, நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா பாஸ்டர் அப்படின்னு மட்டும் இல்லை, இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஒரு உதாரணம் கொடுப்போம். பிரசங்கி 10:20.
ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஆ. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆ. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும் செட்டைகள் உள்ளது, செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். ஆகாயத்து பறவையிலிருந்து வாசிக்க திரும்ப. ஆகாயத்து பறவை ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். ஏன் அப்போ வந்து ஒரு கிளின்னு இருக்கலாம், இல்லை ஒரு கழுகுன்னு இருக்கலாம், அப்படிலாம் சொல்லலை பாருங்க. ஆகாயத்து பறவை வானத்தில் தான் பறக்கும், செட்டைகள் இருக்கும் அதுக்கு, அது ஸ்பை பண்ணும். அதுதான் ஸ்பை ட்ரோன்ஸ். இன்னும் வரல, ஆனால் ஸ்பை ட்ரோன்ஸ் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எழுதிக்கிடுங்க. எப்படி வரப்போகுது தெரியுமா? இந்த சிசிடிவி எல்லாம் பேஜர் மாதிரி அவுடேட்டடாக மாறிடும். நம்ம கேம்பஸில் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் 15-18 சிசிடிவி இருக்குது. இந்த ஹாலுக்குள்ளே அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கிட்ட ஒன்று இருக்குது, 18 இடத்துல இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ட்ரோன் போதும். அந்த ஒரு ட்ரோன் என்ன பண்ணும்னா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ராஜேஷ் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு 10:30 மணிக்கு வரணும். பாஸ்டர் நான் வந்துட்டேன் பாஸ்டர் அப்படிங்கிறான். நான் ட்ரோனை போடுவேன். ட்ரோனு சொல்லும், இப்போ தான் அவன் அந்த மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கிட்ட வர்றான் பாஸ்டர். ஆஹா, நீ இன்னும் வரவே இல்லையா ராஜா? நீ மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கிட்ட தானே வந்திருக்க. ஏன்னா இந்த ட்ரோன் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, இங்கே வந்து அது ஃபுல்லாக ரோந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ட்ரோன் தான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருக்கும். இட் கேன் ரீட் கார்ட்ஸ். ஆரம்ப நாட்களே வந்து இப்போ வாசலில் யாராவது இப்போ சார்லஸ் வராப்புல அப்படின்னா எனக்கு தகவல் கொடுக்கும். ஏன்னா சார்லஸ் இருக்க ஏதோ ஒரு கார்டு அதை ரீட் பண்ணி தகவல் கொடுத்து சொல்லும், பாஸ்டர் சார்லஸ் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. அதுக்கு மேலே ஒரு லெவலும் இருக்கு. என்னத்துக்கு பாவம் வாட்ச்மேன் ஐயா உட்காந்து கதவை திறந்து மூடிட்டு இருக்கணும்? அங்கே கேட்கும் நம்மகிட்ட, கேன் ஐ ஓப்பன் த டோர் ஃபார் பாஸ்டர் சார்லஸ்? எஸ்ன்னு கொடுத்தோன்னே கதவை திறந்து அவர் உள்ள வந்தோடனே டப்புக்குன்னு மூடிடும். அல்லேலூயா. ஸ்பை ட்ரோன்ஸ். இட் கேன் ரீட் யுவர் கார்டு. இட் கேன் ஈவன் ரீட் யுவர் மைண்ட். பிரைஸ் தி லார்ட். வரப்போகுது, இன்னும் இல்லை, ஆனால் பைபிள் இருக்கு. செட்டைகள் உள்ளது. அதில் என்ன இருக்குது? அதில் ட்ரோனில் என்ன இருக்கு? செட்டைகள். பிரைஸ் தி லார்ட். ஒன்னோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிடும். இப்போ நான் ஒரு ட்ரோன் இங்கே வச்சுருக்கிறேன், வழியில் ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு ட்ரோன் இருக்குது, அந்த ட்ரோன் இந்த ட்ரோனோட கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ராஜேஷ் வீட்டில் பேசிகிட்டு இருப்பான், இன்னைக்கு 10 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போவே எனக்கு தகவல் வந்துடும், ராஜேஷ் இஸ் இன்டெண்டட் டு ட்ராவல் டு யுவர் பிளேஸ் பை 10. உண்மைதான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஜஸ்டின் பிரபாகர் என்கிற ஒரு தேவ மனிதன், அவர் பிரசங்கம் பண்ணார் ஒரு காலத்தில். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒரு மிஷின் இருக்கும், அதில் ஒரு அட்டையை ஓடுவாங்க, காசு வரும் அப்படின்னாரு. நான் சிரித்தேன். மிஷின் இருக்குமா? எப்படி அதான் நடக்கும்? நடந்துச்சா இல்லையா? தேவனுடைய வேதம் என்பது காலத்தை கடந்த ஒன்று. உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க, இதிலிருந்து எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, இதிலிருந்து நான் என்ன செய்யணும், அதை நான் செய்யும்படி உதவி செய்யுங்கன்னா God will give you concepts. Hallelujah. Amen. ஸோ இதெல்லாம் இருக்கு, பைபிளில் தான் இருக்கு. நீதிமொழி 6:6-8. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்க, லேட் ஆகுதுன்னு என்னை சோம்பேறிங்கிறார் பாருங்க. திரும்ப வாசிங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சம்பாதிக்கும், சேர்த்து வைக்கும். The concept of banking and finance பைபிள்ல இருக்கு. Praise the Lord. நீதிமொழி 30:26. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும். கண்மலையில் தோண்டி வைக்கும் அந்த டெக்னாலஜிக்கு பேரு மைக்ரோ டனலிங். இப்போ இருக்கு, நிலுவையில் வந்திருக்கு. கான்செப்ட் ரிவீல்டு ஃப்ரம் காட்ஸ் வேர்ட். நீதிமொழி 30:28.
தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஆமென். வெப் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நெட்வொர்க்கிங், அதுக்கு பேரு நெட்வொர்க்கிங், இன்டர்நெட் செக்யூரிட்டி எல்லாம் எங்க தான் இருந்திருக்கு? இதான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எபிரேயர் 12:1 பார்த்தீங்கன்னா மேகம் போன்ற இத்தனை, அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். எல்லாமே கான்செப்ட் எங்க இருந்தா இருக்கு? இங்க இருந்தா இருக்கு. சம் வே ஆர் அதர் the concepts, futuristic concepts are written in the word of God. ஸோ நம்ம ஜெபத்தோடு அதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு நேரமே இல்லை. வேக வேகமாக சொல்ல வேண்டியதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் 3 காரியம் எந்த பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக இருந்தாலும், கிங்டம் ஆண்டர்பிரினருக்கு 3 காரியம். ஒன்று வந்து டிவைன் விஸ்டம், டு ஆப்பரேட் இன் டிவைன் விஸ்டம். தெய்வீக ஞானம் உங்களுக்கு தேவை. அதில் தான் நீங்கள் முந்திக் கொள்றீங்க. மற்றவங்களை விட நீங்கள் ஒரு அடி முன்னாடி நிற்கணும்னா யூ நீட் டு ஆப்பரேட் இன் டிவைன் விஸ்டம். நம்பர் 1. நம்பர் 2, ஹெவன்லி ஃபேவர்ஸ், பரலோக தயவு. அந்த தயவு தேவன் உங்கள் மேலே பாராட்டிகிட்டே இருக்கனால மற்றவங்களுக்கு தென்படாதது உங்களுக்கு தென்படுகிறது, மற்றவர்களுக்கு கை கொடுக்காதது உங்களுக்கு கை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 3வது, ரைட் கனெக்ஷன்ஸ், சரியான இணைப்புகள். தேவன் யாரை யாரோட ஏதோட எந்த ஸ்தாபனத்தோட அப்படி இணைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ, ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்தது. அப்படி தேவன் சரியா இணைக்கும் போது ஒரு ரைட் பர்சன் உங்க வாழ்க்கையில கொண்டுட்டார்னா யுவர் growth இஸ் இம்மீடியட், இன்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட். பிரைஸ் காட். ஐ மீன் படிப்படியான சரியான ஒரு வளர்ச்சிக்குள்ள நீங்க கடந்து செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். வரும் நாட்களில் ஒரு கனெக்ஷன் ட்ரீன்னு ஒன்று பண்ணி வைக்கணும்னு இருக்கேன் பின்னாடி. அந்த கனெக்ஷன் ட்ரீயில் பல லீவ்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸ். லிட்டரலாக அப்படி பண்ண போகிறோம். மெட்டாலிக்கா. அதில் ஒவ்வொரு ட்ரீலையும் ஒவ்வொரு டிசிப்ளின் இருக்கும். சிவில் இன்ஜினியர், டிசைனிங், வரிசையா உங்களுடைய கார்டு அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். சர்ச் இஸ் ஆல்சோ பிளேஸ் ஆஃப் கனெக்ஷன். பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய சபை, 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு 50-60 பேர் நின்னாங்க வரிசையில். 3வது நபர் ஜெபம் பண்ண வந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு சேஃப்டி இன்ஜினியர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 12+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வெளிநாட்டிலே இருந்துட்டேன் ரொம்ப. இப்போ என் ஃபேமிலியோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு சென்னையில் வாய்ப்பே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கவே இல்லை. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 12 வருஷத்துக்கு மேலே. ஐயா ஜோமனும் கண்ண முடி ஜோமும் போது ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்திலேயே இருக்குப்பா அவனுக்கு. ஆகாரின் கண்களை திறந்த போது அருகினிலேயே தண்ணீர் துறவு. நான் அதை அப்படியே சொல்லிட்டேன். அப்படியே ரெவலேஷன் வரும் பொழுது அதை விளக்கியும் சொல்லலாம், அதை அப்படியே என்ன செய்யலாம் சொல்லலாம். நல்ல ஒரு கறி குழம்பு வச்சுருக்கோம், சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். கோழி அப்படியே கையன்னு கத்த கோழி கொடுத்து நீங்கள் போய் குழம்பு வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். சரியா? ஸோ அது மாதிரி அந்த ப்ராஃபிட்டிக்கு விட அப்படியே சொல்லியாச்சு. அது என்னன்னு வியாக்கியானிக்கல, உங்களுக்கு ஏதோ அருகிலேயே அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் இப்படியே போயிட்டு இருக்கிறார். அவர் போயிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே வருஷம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குது. அவர் போகும்போது 4 வீட்டை பேசி தானே போக முடியும். சபையில் எல்லாத்தையும் கலகலப்பாக பேசி போகணும்ல. ஒரு 11-12வது ஆளாக ஒருத்தர் வராரு. அவர் சொன்னார், நான் ஒரு ஆண்டர்பிரினர் கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு சேஃப்டி இன்ஜினியர் தேடுறேன், கிடைக்கவே இல்லை. எவ்வளோ நாளாக தேடுறீங்க? பாஸ்டர் 8 மாதமாக தேடி இருக்கேன் பாஸ்டர். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? 5 to 7 இயர்ஸ் இருந்தால் போதும். அப்படியா? 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்குமா நான் உங்களுக்கு ஒரு ஆளை தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்படியா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சவங்களா? எங்கே இருக்காங்க? இந்த கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டாச்சு. இப்போ 2 பேரையும் பார்த்து, நீங்கள் இந்த சபைக்கு எவ்வளோ நாள் வரீங்க? அவர் சொன்னார், நான் ரொம்ப வருஷமாக வரேன், 10 வருஷத்துக்கு மேலே வரேன். நீங்கள்? நான் 4 இயர்ஸாக வரேன். 4 வருஷமாக அந்த சபைக்கு வரீங்க, 10 வருஷமாக வரீங்க, இவர் யாருன்னே உங்களுக்கு தெரியல. அப்போது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் கனெக்ஷன். அதனால் இது மாதிரி வச்சுட்டோன்னா
அதில் பார்த்துட்டு ஒருத்தருக்கு தேவைப்படலாம் இன்னொருத்தரை, அவங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்படலாம். ரைஸ் காட், அது காட்ஸ் ஐடியா. நான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக. ஆமென். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ 3 காரியம் சொல்லேன். டிவைன் விஸ்டம், ஹெவன்லி ஃபேவர், அப்புறம் ரைட் கனெக்ஷன்ஸ். ப்ரோவர்ப்ஸ்ல இருந்து வேகமாக ஒரு 7 காரியங்கள். இது என்னன்னா பிஸ்னஸில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அதுதான் சரியா. கோல்டன் ரூல்னு சொல்லலாம். கோல்டன் ரூல் ஃபார் கிங்டம் பிஸ்னஸ் பீப்புள். நீதிமொழியில் எப்படி இருக்குன்னா, நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருளையும் அறிந்து கொள். நிறைய இருக்குது அதில். நீதிமொழியை தோன்றினீங்கனாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, 3ஆம் அதிகாரத்தில் 5-6, நீதிமொழி 3 அதில் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். இதான் ரூல் நம்பர் 1. ரிமெம்பர் காட் இன் ஆல் யுவர் டீலிங்ஸ். தேவனை நினைத்துக்கொள். நீங்கள் செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனை நினைச்சுக்கிட்டீங்கன்னா காரியங்கள் வாய்க்கும். நீதிமொழி 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. 2வது என்னன்னா, honor God with the first fruits of your blessing. 3வது நீதிமொழி 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Amen. Do good to the right people and operate in discernment. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அந்த செய்யத்தக்கவர்களுக்கு அப்படின்ற ஆள் யாருன்னு பார்த்து செயல்படலைன்னா நீங்கள் செய்கிற நன்மையே உங்களுக்கு தீமையா நிற்கும். என்னங்க பாஸ்டர் இவ்வளோ பழகி இருக்கிறார், ஒரு கையெழுத்து போட சொன்னார், கையெழுத்து தானே போட்டேன், போயிருச்சு அம்புட்டோம். ஏன்? யூ ஹவ் ஹெல்ப்ட் எ ராங் பர்சன். யூ நீட் டு ஹவ் டிசர்ன்மெண்ட். whenever you operate in God's wisdom, you will be able to operate with discernment. Praise the Lord. 4வது நீதிமொழி 3:28. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஆமென். இதை நான் பர்சனலைஸாக ஆக்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா, do not procrastinate. எதையுமே இன்னைக்கு செய்ய வேண்டிய எதையுமே நாளைக்கு என்ன பண்ணாதே, மாற்றி வைக்காது. அந்த பில்லு கட்ட வேண்டியது இருக்குது, கரண்ட் பில்லு, நாளைக்கு பார்ப்போம், அப்படி வேண்டாம், இன்னைக்கே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 5வதாக நீதிமொழி 3:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஆமென். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, be intentionally good. Intentionally good, particularly when you have a partner in business. உங்கள் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் இருந்தால் இன்டென்ஷனலி எப்படி தான் இருக்கணும். அவனுக்கு அவ்வளோ போகுதே, கலத்தி விட்டுலாமோ அப்படின்னு கூடாது. ஆனால் பார்ட்னர்ஷிப்புக்கு இன்னொரு ரூல் ஒன்று இருக்குது, கோல்டன் ரூல். என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 6:14-15. 2 Corinthians chapter 6 verses 14 and 15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? பங்கே கிடையாது. அதனால தான் ஆபிரகாம்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் லோத்தோடு இருந்த ஆபிரகாமுடைய பார்ட்னர்ஷிப் வேலைக்கு வரல, சரியாக வரல. நீங்கள் விசுவாசினா அவிசுவாசியோடு எவ்விதத்திலும் ஐக்கியப்படக்கூடாது. வேறு வழியில் பாஸ்டர் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு தேவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குன்னு தொடங்குங்க. அது உங்கள் பேரில், உங்கள் மனைவியின் பேரில், உங்கள் பிள்ளைங்க பேரில் இருக்கட்டும். அவைகள் அந்நியர்களுக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழி 3:30. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே.
ஒரு டிரான்ஸ்லேஷனில் நோ அக்யூசேஷன்ஸ், டோன்ட் பிளேம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் இதை அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஒரு சக்சஸ் வரும்போது அதை கிரெடிட் கொடுக்க ரெடியாக இருக்கணும். ஒரு லாஸ் வரும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். அடுத்தவனை சொல்லக்கூடாது, அவன் தாங்க சரியில்லை, என்னங்க அவன், அந்த பயலை என்னைக்கு சேர்த்தனும் அன்னைக்கோட போச்சுங்க, அப்படி கிடையாது. டேக் த பிளேம் ஆன் யுவர் செல்ஃப், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி when you are flourishing, be willing to give the credit to the right people. Praise the Lord. Amen. எத்தனை சொல்லியிருக்கோம்? 6. 7வது நீதிமொழி 3:31. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ள. பொறாமை எங்க வரும்னா, இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 73:3. 73:3. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஆமென். என்னடா அது பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி இவன் சர்ச்சுக்கே போகாதவன், சரியான களவாணி பையன், ஆனா எப்படி வந்துட்டான் பாத்தீங்களா? 73 சங்கீதம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஞானி சொல்றான், அவன் மேல பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. Never be a copycat. Don't try to do something that others have already done. தவறான வழியில் ஒருத்தன் பெரிய ஆள் ஆகுறான்னா அந்த வழி என்னன்னு பார்த்து அதை செய்யவே செய்யாத. ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் போதும். அல்லேலூயா. அது படிப்படியாய் 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 உன்னை உயர்த்தி அலங்காரமான கிரீடத்தை உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதிமான்கள். உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை யாருக்காக என்ன செய்யாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அது மாதிரி நீங்க விற்கிற பொருள், நீங்க உங்களுடைய பை ப்ராடக்ட் தரமானதா இருக்கட்டும். இப்படி ஆச்சரியப்படணும், எவ்வளோ சூப்பரா இருக்கு, அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அதுல ஒருவேளை லாபம் கம்மியா இருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது ரொம்ப கிளியரா இருக்கணும், அதுல எல்லாமே கிளீனா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும், ஏனோ தானோன்னு இருக்கவே கூடாது. சகலமும் ஒழுங்கும் கிரமமா இருக்க வேண்டும். சர்வத்தையும் படைத்த ஆண்டவருடைய கண்கள்ல முதல்ல என்ன பட்டுச்சு தெரியுமா? ஒழுங்கின்மை, வெறுமை தான் பட்டுச்சு. அதை அப்படியே வச்சுக்கிட்டு சரி எல்லாம் செய்யலாம் நினைக்கல. அதை முதல்ல என்ன பண்ணாரு, சீர்படுத்தினார். ஒரு பெருக்கம் வேண்டும் என்றால் ஒரு வரிசைப்படுத்துதல் வேண்டும். 5000 பேர் அங்கங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்டாங்க. ஆனா ஒரு பெருக்கம் என்னும் அற்புதம் வர வேண்டும் என்றால் வரிசைப்படுத்த. எல்லாம் வரிசையா உட்காரு, நீ வரிசையா உட்கார்ந்த பிறகு நான் பெருக செய்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 5 காரியம். இது சொல்லாம நான் முடிக்க முடியாது. ஏன்னா இதுதான் கோரேசுடைய ஆசீர்வாதம்னு உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்க அந்த காலையில. அதை சொல்லாம என்ன செய்ய முடியாது. அதை சொல்லி அப்படியே முடிச்சோம் பண்ணிடலாம். நம்பர் 1, ஏசாயா 45:1. The blessing of Cyrus that is going to come upon every entrepreneur here. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் போட்டப்படாது. நம்பர் 1, கதவுகளை திறந்து வைக்கும் கர்த்தர். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற பிசினஸ்ல இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, I'm going to open up new opportunities. புதிய புதிய தருணங்களை உனக்கு நான் திறந்து கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்திராத இடங்கள்ல உனக்காக வாசல்களை திறக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தேவ பிரசன்னத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தோடு தான் போக போகிறீங்க. உங்களுக்கு தெரியாத விதமாய் கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். 2வது அதே வசனத்தை வாசிக்க கேட்போம். கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு, வலது கரத்தை பிடித்து, கரம் பிடிக்கும் கர்த்தர் நீங்க செய்கிற காரியங்களை உறுதிப்படுத்தும்படி, நீங்க செய்யறத நேர்த்தியா செய்யும்படி, நிறைவா செய்யும்படி உங்கள் கரத்தை என்ன செய்யறாரா, பிடிக்கிறாரு. ஆதியாகமம் 49:24 வாசிங்க டக்குன்னு. ஆதியாகமம் 49:24.
ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாக்கோபுடைய வல்லவரின் கரங்கள் உன் கரத்தை பிடித்து அந்த வில்லை உறுதிப்படுத்துகிறபடினால் நீ இலக்குகளை அடைவாய். இந்த அம்பு இங்கதான் போகணும்னு நினைக்கிறையே, அங்க நீ போவ. அல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தர் கரத்தை பிடிக்கும் கர்த்தராக உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். கோணலானவைகளை செவ்வையாக்கும்படிக்கு முன் செல்லும் தேவன். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க மேல வைக்கிறாரு. நீ கவலைப்படாத. உன்னுடைய பிஸ்னஸ்ல, அந்த பேப்பர் ஒர்க்கில், அந்த விசா ரிலேட்டட் காரியத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ அதை நான் உனக்கு சரிப்படுத்தும்படி நான் உனக்கு முன்னாடி போகிறேன். பாஸ்டர், ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ், ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கல, இன்னும் எனக்கு தாமதமாக இருக்குது, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு தெரில, எல்லாம் ஓகேன்ட்டாங்க, இன்னும் ஆர்டர் மட்டும் வராமல் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னாடி போகிறேன், கோணலானவைகளை சுவையாக்குகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாலாவதாக 45 அதில் 4 வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன். 14வது 14, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஆமென். நல்லா கவனிங்க. நான் 4வது பாயிண்ட் என்ன வச்சுருக்கேன்? கொடுக்கும் கர்த்தர். இந்த கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, எடுத்தும் கொடுக்க போறாரு, சில காரியத்தை தானாகவே வர பண்றார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாண்டி வரும், தானாவே வரும். அல்லேலூயா. தாண்டி வரும், தானாவே வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் என்ன அழகா இருக்கு பாரு. எகிப்து அன்னைக்கு டாப் லெவலில் தான் பிஸ்னஸில், குளோபல் பிஸ்னஸில். ஏன்னா அவன் டிமாண்டை மட்டும் சப்ளை பண்ணான். பார்த்தான், பெண்களுக்கெல்லாம் என்னங்க பிடிக்கும் உலகளாவில். அவனுக்கு ஆலோசனாங்க, புடவை தாங்க பிடிக்கும், புடவை. அப்படி போடுறா. அப்போ புடவைகளை செஞ்சு உலகம் பூரா என்ன பண்ணா அனுப்பணும். ஈஜிப்டில் வந்து சேலைக்கு காத்திருந்தாங்க பலரும். அடுத்து பார்த்தா ஆம்பளைங்களாம் என்ன பிடிக்கும், அவங்களுக்கு பைக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். அப்போ குதிரைகள். எகிப்து உலகத்துக்கே என்ன அனுப்பிச்சு தெரியுமா? புடவைகளையும் குதிரைகளையும் அனுப்பினது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்டுக்காரர் பாப்பாரு, அம்மா உனக்கு விசேஷமா எகிப்து சேலை வாங்கியிருக்கேம்மா. சரி, ரொம்ப சந்தோஷங்க, நல்லா இருக்கு. கடல் கடந்து கப்பல் ஏறி வந்திருக்கு எனக்கு. அப்பா சோத்திரம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் வச்சிருக்கேன். என்ன? உங்கள் ரதத்தில் ஒரு சாதாரண கழுதை தானே இருந்துச்சு, கோவேரி கழுதை. இப்போ பாருங்க, உங்களுக்கு எகிப்துலேருந்து ஒரு குதிரை வந்திருக்கு. ஆஹா, சாலமோனுக்கே எகிப்துலேருந்து தான் குதிரை வந்துச்சான், பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஸோ அவங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இப்போ என்ன தேவை, அப்படி ட்ரெண்டு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டான். அப்புறம் ஆண்டு சொல்கிறாரப்பா, அந்த எகிப்தின் சம்பாத்தியத்தை எடுத்து உனக்கு என்ன பண்ணுறேன் தரேன். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் நெடியாட்களாகிய சபையர். சபையர்னா யார் தெரியுமா? சாய்த்து கொண்டு போகிறவன். போகிற வழியில் அந்த பக்கம் ரொம்ப நாளாக ஒரு பிளாட்டு சும்மாவே கிடைக்கே, அதை நம்ம பேருக்கு என்ன பண்ணிடுறோம், அப்படி சாய்த்துட்டு போகிறவனுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ணுறாரா எடுத்து, இதெல்லாம் தானாகவே தாண்டி உன்னிடத்துக்கு வரும். விசுவாசிக்கிறீங்களா? சில ஆசீர்வாதங்களை தேவன் உங்களிடத்தில் திருப்புறார். ஐந்தாவதாக அதே ஏசாயா 45:14 கடைசி பதிவாசிங்க. ஆதியாகமம் 26:28. உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் கூட இருக்கும் கர்த்தர் உன்னுடனே மாத்திரம் இருக்கிறார். ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட நிச்சயமாக கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார். God is with you. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் நோடு இருக்கிறார். இந்த 5 காரியங்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டர்பிரனருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற போகுது. போஸ்ட் லைவா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டர்பிரனருடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. சில சந்தேகத்தோட
எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, ஆனால் எப்போன்னு தெரில. நிச்சயமாக நான் சொல்கிறேன், God will help you to do something of your own in a very big way. ஆனால் பெரிய காரியங்கள் எல்லாமே அற்பமாகத்தான் ஆரம்பிக்குது. God does everything in his own style. Humble beginnings will have glorious going. Praise the Lord. அப்படியே கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். Thank you, Lord. ஒருவேளை இந்த இடத்துல I really want a revelation from God. எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. நான் என்ன செய்யணும் என்பதை அவர் சொப்பனத்தின் மூலமாகவோ, தரிசனத்தின் மூலமாகவோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து எழுந்துல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. Thank you, Lord. பரலோக தேவனே, ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சகலவற்றையும் வெளிப்படுத்தினீர், வருங்காரியங்களை வெளிப்படுத்தினீர். மோசேக்கு தருணங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இவங்களை முன்னறிந்து கொள்ளக்கூடிய கிருபை கொடுத்தீர். இசக்காரின் புத்திரர் அப்படித்தான் இருந்தார்கள். தாவீதுக்கோ வேதத்தின் மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவரே, வேத வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thank you, Lord. Proverbs 4:22, நீதிமொழி 4:22, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில புதிய புதிய சில கண்டுபிடிப்புகள், சில மருந்துகள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். Thank you, Holy Spirit. இலைகள்ல ஆரோக்கியம் இருக்கு, கனிகள்ல மருந்து இருக்கு. Yes, Lord. பரலோக தேவனே, ஆண்டவரே, நீர் ஞானத்தை தெரியப்படுத்துகிற தேவன். தகப்பனே, இந்த நாளிலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்து நிற்கிற ஜனங்களுக்கு ஊழியம் செய்வீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக நிச்சயிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வியாபாரமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய எல்லைகள் விரிவடையட்டும், எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். ஆண்டவரே, இன்னும் புதிய புதிய துறவுகள் திறக்கப்படுவதாக, தேவ நாம மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்கிற தேவன், இந்நாட்களில் அப்படியே பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். அடுத்த முறை இங்க வரும்போது ஒரு சாட்சி உண்டாகட்டும். கர்த்தரின் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார், எனக்கு சில புதிய வாசல்களை திறந்தார் என்று சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே, நம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். கிதியோன் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதில் உண்மையாயிருந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தபடினால் அவன் விதைக்காததையும் அவன் அறுக்கும்படி செய்தீர். அப்படியே செய்யும் ஆசீர்வதையும் உடைய பிள்ளைகள் அப்படி போக்குவரத்து, அப்படி சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு சுத்தமானதை வெளிப்படுத்தி உமக்கு பிரியமானதை செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணும். மீட்புறம் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.